ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்கிஸ் அண்ட் டாசஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரேண்டம் டாபிக்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன். நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ் பார்க்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 30,000க்கு மேலே தான் நார்மலாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மெயினாக ப்ராசஸர் தான் மெயின். ஸோ ப்ராசஸரில் வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன், அப்புறம் மீடியாடெக்கு, சாம்சங், இந்த மாதிரி நிறையா கம்பெனி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலும் நிறைய ப்ராசஸர் நல்லா இருக்குது. ஆனால் மெயினாக என்ன பார்க்கணும்னா, எந்த ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட நேனோமீட்டர் சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அது ஒரு 4 நேனோமீட்டர் இருந்துச்சுன்னா அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும், பவர் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ஸோ ப்ராசஸரில் மெயினாக இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கனெக்டிவிட்டி நார்மலாக செக் பண்ணுறது தான். 5G இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் ஒய்ஃபை எல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுதோ இதெல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து ப்ராசஸர். அதுக்கப்புறம் ரேம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போது அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8GB ரேமாச்சு வேணும். அது வந்து DDR4Xக்கு மேலே இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அட்லீஸ்ட் 256GB தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் இருந்த மாதிரி UFS 2.2 எல்லாம் வேணாம். அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் 30,000க்கு மேலே தான் வாங்க போகிறீங்கன்னா UFS 3.1 3.2க்கு மேலே போயிடுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 3 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி ஃபோனாக வாங்கிக்கோங்க. ப்ரைமரி, அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ, இது 3 இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் லோ லைட்டுக்கு OIS இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. EAS எல்லாம் வேணாம், அதெல்லாம் ஓல்டு. OIS சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது கேமரா டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பேட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேட்ரி அட்லீஸ்ட் ஒரு 6,000க்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் பேட்ரி ஈஸியாக ட்ரைன் ஆகிடுது. எல்லா சோசியல் மீடியாவுக்கும் நிறையவே இதாகுது, பேட்ரி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 6,000க்கு மேலே இருக்கணும். இப்போ வேறு இந்த லித்தியம் கார்பன் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ நம்ம இருக்கிற ஃபோன் சைஸ்லேயே பேட்ரி சைஸ் எல்லாம் இப்போலாம் 7,000 கூட வருது. OnePlusல கூட ரீசெண்டாக இப்போ 6,500லலாம் பேட்ரி வந்துருக்கு. ஸோ பேட்ரி இது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.